மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துபாய் விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக ஜயீத் விமான நிலையம் நோக்கி வந்த ட்ரோன் இடைமறித்து தாக்கி அழிக்கப்பட்ட போதிலும் சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், நிலவரம். சிவரஞ்சனி, தற்போது மீண்டும் அடுத்த கட்ட தாக்குதல் என்பது பல்வேறு பகுதிகளில் தொடங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது அமெரிக்க நிலைகள் இருக்கக்கூடிய இந்த வளைகுடா நாடுகளில் மீண்டும் ஈரான் தனது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இது ட்ரோன்கள் மூலமாகவோ அல்லது ஏவுகணைகளை கொண்டோ தற்போது இந்த தாக்குதலானது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக தற்போது அதாவது துபாயில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தில் இந்த தாக்குதலானது நடைபெற்று வருகிறது. அதே போல குவைத்திலும் இந்த தாக்குதல் நடைபெற்று வருவதாக தற்போது தகவல் வெளியாகிறது. துபாய் விமான நிலையத்தில் நடத்தக்கூடிய தாக்குதலை நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏனால் அதாவது உலகில் உள்ள விமான நிலையங்களிலே மிகவும் பரபரப்பாகவும் இருக்கக்கூடிய விமான நிலையம் இந்த துபாயில் இருக்கக்கூடிய விமான நிலையம். ஆயிரக்கணக்கான விமானங்கள் வந்து செல்லக்கூடிய, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் அந்த விமான நிலையத்தை ஒரு நாள்தோறும் பயன்படுத்துகின்றனர். தற்போது அந்த விமான நிலையமானது முடக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பயணங்கள், அதாவது வளைகுடா நாடுகளுக்கோ அல்லது மற்ற கிழக்கு நாடுகளுக்கோ செல்வதற்கான பயணங்கள் முற்றிலுமாக ஸ்தம்பித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த மீண்டும் ஈரான் தனது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது வளைகுடா நாடுகளில். அதே போல இஸ்ரேலை நோக்கியும் இந்த ஏவுகணைகள் தற்போது ஏவப்பட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இஸ்ரேலின் பல பகுதிகளில் தற்போது அந்த அபாய எச்சரிக்கையானது வழங்கப்பட்டு மக்கள் அந்த பதுங்கு குழிகளில் தற்போது தஞ்சமடைந்திருக்கின்றன. ஈரான் தனது தாக்குதலை தற்போது விரிவுபடுத்துவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தீவிரப்படுத்துவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.